கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு 7க்கும் 8 சனி பகவான். 7க்கும் 8 சனி பகவான். கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது விருச்சிகமாக வரும். கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது விருச்சிகமாக வரும். அப்போ அந்த விருச்சிகத்திலிருந்து 7க்கும் 8 சனி பகவான் புத்தி நடத்துகிறார். அப்போ அந்த சனி என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்கார்? புதன் நட்சத்திரம். அப்போ கடக லக்கணத்துக்கு 12க்கும் 3 அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனை, பத்திரம் பாண்டு பிரச்சனை, சேஷன் பிரச்சனை போயிட்டுருக்கியான்னு கேட்டால் அவங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, கடக லக்கணத்துக்கு 7க்கும் 8 சனி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். அவர் வாங்கின சாரை கேட்டை நட்சத்திரத்தில் புதனில் உட்காந்துருக்காரு. அப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது. உங்கள் மனைவினால் பிரச்சனை சிக்கல விவாரத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆமாம் சார், அதை கேட்கத்தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா 7க்கும் 8 அப்போ நான் சொன்னேன், 7க்கு 8 சொல்லக்கூடாது சனி புத்தி. அவர் விருச்சிகத்திலேருந்து கேட்டை நட்சத்திரத்துலேருந்து புத்தி நடத்துகிறாரு. அப்போ மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை சிக்கல் பிரிவினை ஏற்படும். இல்லை, நீங்கள் மனைவியோடு தான் இருந்து வாழணும், நான் விவாரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்துக்கு உங்களுடைய உடம்பு உங்கள் உடம்பு சூழ்நிலை என்னது, மனசளவில் வேதனை அடைகிறது, வெறுத்து போகிறது, எண்ணங்கள் அந்த மாதிரி தவறான ரூட்டில் கொண்டுட்டு போய் உங்களை சேர்த்த பார்க்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடக லக்கணத்துக்கு 7 சனி 8 சனி. அப்போ அந்த 7 சனின்னு சொல்லக்கூடாது மனைவி உறவு சம்மந்தப்படுது. நீங்கள் பிரச்சனை சிக்கலாமல் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 தெற்கு பார்த்த கருப்பன். அந்த தெற்கு பார்த்த கருப்பனை நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போ மனைவி சந்த வரக்கூடிய உறவு பிரச்சனை எதுவும் வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு வராமல் விளையிடும். 8ஆம் இடம்னா ஆயில் பயம். உங்களுக்கு ஆயில் பயம் அதிகமாக வருது. ஆயில் பயம் தான் அதிகமாக வருது. அப்போ ஆயில் பயம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா மேற்கு பார்த்த கருப்பணசாமி நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த ஆயில் பயம் உங்களை விட்டு விளையிடும். சரி, கடக லக்கணத்துக்கு 2 சூரியன். சூரிய திசை ஓடுதுங்க. அப்போ கடக லக்கணத்துக்கு 2 சூரிய திசை ஓடுது. அப்போ அந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருங்க? கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல ரிஷுவத்தில் உட்காந்துருக்கார். அவர் அந்த சூரியன் வாங்கின சாரம் அந்த சொந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார். அதாவது அதாவது அந்த சொந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ என்ன போயிடும்? 11ஆம் இடத்தை இயக்குது. அப்போ 2ஆம் தாரம் இந்த சாதகருக்கு இயக்குது. ஃபஸ்ட்டு தார பிரிவினை கொடுத்து 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டுட்டு போயிட்டுருக்கு இந்த சாதகம். சனி 7க்கு 8 கடக லக்கணத்துக்கு 2 சூரியன் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார், ரிஷுவத்தில் உட்காந்துருக்கார். கூட செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் யாருங்க? 5 5க்கும் 10 கூட லக்னாதிபதி உட்காந்தோடனே 2 தார அமைப்பை கொடுக்குது. நான் கேட்டேன், நீங்கள் ஏற்கனவே தாரதோஷம் கழிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் கழிக்கலைங்க அப்படின்னார். ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் போய் தாரதோஷம் கழிச்சிருங்க. இந்த தாரதோஷம் கழிச்சிட்டிங்கன்னா இந்த மனைவியோடு நீங்கள் வாழ்க்கை ஓட்டலாம். இந்த மனைவியோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழலாம், குழந்தை குட்டி பெற்றுக்கலாம். இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கும்போது என்னென்னா, நான் அந்த தாரதோஷம் கழிச்சிட்டு இந்த மனைவியோட நீங்கள் சந்தோஷம் புரியுமா வாழுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். மனைவியை அனுசரித்து போங்க. உங்கள் சாதகத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூட இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவீங்க. வருமானம் தடை, எல்லாத்துலேயும் தடை, குடும்பம் தடை. அப்போ 7க்கும் 8 சொல்லக்கூடியது சனியாக வரும்போது வாழ்க்கையை வெறுத்து போயிடுதா? எண்ணங்கள்லாம் தப்பான எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? இதை வரக்கூடாது. அப்போ உங்கள் சாதகம் என்ன சொல்லுது? 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் அப்படின்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதுக்காக மற்றவங்க மேலே கோவப்படுறது, டென்ஷன் ஆகக்கூடாது. 7க்கும் 8 சனியாக வராரா, உங்கள் வீட்டுக்காரம்மா பயங்கரமாக பேசும், பயங்கரமாக சண்டை கட்டும், நல்ல உள்ளமாகவும் இருக்கும். இதையும் அனுசரித்து நீங்கள் வண்டி ஓட கற்றுக்கணும். அதை விட்டுட்டு நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பிரிவினை, பிரிஞ்சு வாழணும். இன்னொரு தாரம் கட்டினாலும் இதை விட மோசமாக இருக்குங்க. அதனால் இதவே வச்சு வாழ கற்றுக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம். வாழ்க வளமுடன்.